சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? திரு செந்தில்வேல், இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் தலைமையில கூட்டணி அமையும், ஆனா அது வந்து அதிமுக இல்ல காங்கிரஸ், திமுகல இருந்து கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சு விஜய் பக்கமா வருவாங்க அப்படின்ற வாதத்தை திரு மணிகண்டன் வைக்கிறார். முதல்ல அவர் பேசும்போது நான் குறிப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக குறிக்கல. நல்ல வாதங்களை வைக்கக்கூடியவர் சகோதரர் மணிகண்டன். நாகரிகமான சொல்லாடல்களை ஒரு பொது அவையில் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவளவன் அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த கண்ணியக்குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் அதை திரும்ப பெற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன். திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இல்லை, அதே கருத்தில் தான் அவர் தொடர்வார் என்று சொன்னால் என்னுடைய வன்மையான கண்டனங்களை நான் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்ன வாதம்? அடுத்த வீட்டு பாத்ரூம் எட்டி பார்க்குறாருன்னு எப்போ பாரு பாத்ரூம் பெட்ரூம் இந்த சிந்தனை விட்டு உங்களுக்கு வெளியே வர முடியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பத்தி பேசுங்க. எடப்பாடி பழனிசாமி அப்புறம் எதுக்கு திமுக பாத்ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தமா? இதெல்லாம் என்ன மாதிரியான வாதம்? ஒரு அறிவார்ந்த வகையில் வைக்கிற வாதமா இது? ஸோ ஒன் திங். இன்னொன்று, எப்போ மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கிறிஸ்தவராக மாறினார்னு எனக்கு தெரியல. நான் இன்னி வரைக்கும் அவரை ஹிந்து நம்பிட்டு இருக்கிறேன். இப்போ தான் சேலம் மணிகண்டன் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, அவர் ஃப்ளோவில் எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்தவராக மாறினார்னு சொன்னார். அப்படியா சொன்னார்? நீங்க கவனிக்கலையா? ஏன்னா விஜய் கூட்டணி கலைச்சார்ல. வண்டு சுத்துதா? இல்ல வந்து எல்லாம் உங்க காதுல என்னெல்லாம் குத்திருக்கு நான் சொல்றேன். மணிகண்டன் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அமைதியா கேளுங்க மிஸ்டர் மணிகண்டன். நாகரிக உரையாடல தொடருங்க. நாகரிக உரையாடல நான் சொல்லாத ஒன்னு சொல்றீங்க. நான் எடப்பாடி நீங்க சீமான் உட்கார்ந்து இருக்கறாரான்னு சொன்னீங்க. உங்க கண்ணுல வண்டு புகுந்துடுச்சா? காரை சொல்லராஜ சொல்லும்போது சீமான் தெரியுதுல, உங்க கண்ணுல வண்டு குத்திடுச்சா? அமைதியா இருங்க. வார்த்தைகளை உங்களோட எனக்கு நல்லாவே பேச தெரியும். அமைதியா பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறிக்கல. ஆக்கப்பூர்வமா அறிவார்ந்த உரையாடல் நடத்துவோம் மணிகண்டன். என்ன சொன்னாரு? விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி சேரும் சொன்னார். அது பிரச்சனை இல்லை, அது அவருடைய கருத்து. காங்கிரஸும் விஜயும் ஒரு நெருக்கத்தில் வராங்கன்னு அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்குது. ராகுல் காந்தி விஜயை அழைத்து பேசினார், அதெல்லாம் அவர் பேசினார்னா எனக்கு மாற்று கருத்து இல்லை, அது அவருடைய கருத்து. அதில் ஒரு வார்த்தையை சொல்லுங்க கொஞ்சீங்களா, மத ரீதியாக ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கிறதுனாரு. அது என்ன மத ரீதியாக ஒற்றுமை? எனக்கு புரியல. அப்போ அதே அர்த்தத்தில் தாவேக்காவோடு கூட்டணி அமைய போகிறது, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறல எடப்பாடி. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்தவரா மாறிட்டார். மத ரீதியாக விஜயோடு ஜோசப்பையோடு கூட்டணி வைக்க தயாராகி விட்டார் என்று சேலம் மணிகண்டன் சொன்னதாகத்தானே நான் புரிஞ்சுப்பேன். அது என்னங்க எனக்கு புரியல. எடப்பாடி பழனிசாமி விஜய கூட்டணிக்கு அழைத்தால் அது வந்து திமுக எதிர்ப்பு, காங்கிரஸ் கூட்டணிக்கு அழைச்சா அது மதமா? ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள் என்பதாலா? என்னமா இதுதான் ஒரு வாதமா? ஒரு அவையில் வைக்கிற வாதமா? ஸோ அதெல்லாம் தயவுசெய்து அந்த வாதங்கள்லாம் தவிர்த்துட்டு நகரலாம் நினைக்கிறேன். ஒன்று, நான் ரெண்டு விஷயங்கள் சொல்லிடுறேங்க. பொதுவாக தேர்தல் அரசியல் இருந்து வருகின்ற பொழுது வெற்றி தான் எல்லோருக்கும் குறிக்கோள். அப்போ திமுக அணி வலிமையாக இருக்கிறது. அந்த திமுக அணியை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான அணியை கட்ட வேண்டிய அவசியமும் தேவையும் யாருக்கு இருக்கிறது? அஇஅதிமுகவிற்கு இருக்கிறது. ஸோ அவங்க வந்து எந்த அணி, எந்த கட்சி திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய கட்சி தங்கள் அணிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார், அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் தாவேக்கா கொடி பறக்குது அப்படின்னு சொல்றாரு. அதில் நிறைய மாற்று கருத்து இருக்குது. அவங்க கருப்பு உள்ள சோப்பு டிஷர்ட் போட்டவர் அந்த கொடியை காட்டினார். அவர் அதிமுக காரெல்லாம் நிறைய பேசிட்டாங்க. நான் அதுக்குள்ள போக கூட விரும்பல. நான் ரொம்ப மேம்பட்ட வாதமாக ஒன்று வைக்கிறேன். அவ்வாறு ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா? அந்த இடத்துல இருந்து பேசுவோம். அதில் நிறைய சிக்கல் இருக்குது. என்னெல்லாம் சிக்கல் இருக்குது? எடப்பாடி தாவேக்காவிற்குமான ஒரு கூட்டணி என்று எடுத்துக்கொள்வோம்னு வைங்க. அதிமுக கூட்டணியில் தாவேக்கா தன்னை இணைக்கணும் அப்படின்னு விரும்புச்சுன்னா அதை யார் சொல்லணும்? விஜய் சொல்லணும். அவர் இப்போ வரைக்கும் பேசியிருக்கிறாரா? குறைஞ்சபட்சம் ஆதரவுனா போன மீட்டிங்க்கு முந்தின மீட்டிங் தான் என்ன சொன்னாரு? இதே விஜய் ரொம்ப நாளைக்கு இல்லை, நான் பழைய கதைக்கு போல, இவர் மாதிரி அப்போ போல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்ட போது என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொன்னார், அந்த மேடம்லாம் இருந்தாங்கன்னா அவங்களை எல்லாம் மன்னிப்பாங்களா? அவங்க பாஜக வேண்டாம்னு சொன்னாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நீங்க பாஜக கூட கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, அம்மா வந்து உங்களை மன்னிப்பாங்களா அப்படின்னு கேட்டார் அவர். ரைட்? அப்படி கேட்டவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவார் என்றால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி நான் மறுக்கல. அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். ஒன்று, அதற்கு முன்பாக அவர் இன்னொரு சொன்னார், திமுக எப்படிப்பட்டது என்று அவர் புரிந்து கொண்டிருப்பார். போற போக்கில் அந்த 41 மரணங்களுக்கும் திமுக மீதான ஒரு வெறுப்பை கக்கிட்டு போனார். தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை வைத்ததற்காக விஜய் ஓட ஓட விரட்டினவர் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். கையை கட்டி ஹஸ்கி வாய்ஸில் பேசினார் விஜய். கோடநாடு எஸ்டேட்டில் சந்திரசேகரும் விஜயும் போய் காத்திருந்தார்கள். அதிமுக தான் விஜய் ஓட விட்டுச்சு. எதுக்கு? வெறும் படத்தலைப்புக்கு ஓட விட்டீங்க. அதனால இது ஏதோ திமுக இன்னைக்கு அதிமுக இதற்காக இந்த கூட்டணிக்காக எவ்வளவு தூரம் இறங்கிட்டாங்கிறதுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன் மேடம். கரூர்ல சந்திரா அப்படிங்கிற ஒரு பெண்மணியினுடைய கணவர் செல்வராஜ், அவருடைய பேர்ல சுப்ரீம் கோர்ட்ல நேற்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு வாத பிரதிவாதங்கள் நடக்குது. இவர்கிட்ட போய் இன்னைக்கு மீடியாஸ் கேட்கறாங்க, ஐயா நீங்க தான் வந்து சந்திராவின் கணவர் செல்வராஜ்? ஆமாங்க. உங்க பேர்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டுருக்காங்க. ஐயா சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்களே, எனக்கு அதுனா என்னன்னு தெரியாது, என்னங்க நடக்குதுங்கிறாரு. அவருக்கு எதுவும் தெரியல. என்னங்க எதுவும் தலைவர் கையெழுத்து வாங்கினாரு. ஆமா, யாருங்க? அப்ப எப்படிங்கன்னா அப்புறம் யோசிச்சுட்டு சொல்றாரு, இல்லங்க முன்னாள் தலைவர் வந்து என்ற ஒரு கையெழுத்து வாங்கினாருங்க, நான் கையெழுத்து போட்டாங்க. முன்னாள் தலைவர்னா யாருங்கன்னா அதிமுக. அவர் அதிமுக கூட அந்த மனுஷனுக்கு சொல்ல தெரியல. வெள்ளந்தியா இல கட்சிங்க, ரெட்டல கட்சிங்க அப்படிங்கிற ரெட்டல கட்சியிலேருந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் வந்து என்கிட்ட ஒரு மனுவை கொடுத்து கையெழுத்து கேட்டாரு. என்ன சொல்லி கையெழுத்து கேட்டாரு தெரியுமா? மனைவி இறந்துட்டாங்க, நிதி பெற்று தருவதற்கும் உன் பையனுக்கு ஏதாவது அரசு வேலை அல்லது மற்ற வேலைகள் உதவி செய்வதற்கும் நீ கையெழுத்து போட்டு என்கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கினாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், எனக்கு இது எதுவுமே தெரியாதுங்கிறார். தாவேக்கா நடத்திய கூட்டத்தில் விஜயினுடைய
திட்டமிடாத செயல்பாடுகளால் 41 பேர் பலியானதற்கு எதுக்கு சார் அதிமுக இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்கிக்கிறது? போய் அட்வொகேட் வைக்கிறீங்க, கையெழுத்து வாங்கி வேலை வாங்கி தரேன், பணம் வாங்கி தரேன்னு கொண்டு போய் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க. ஏன் இப்போ பயம் யாருக்கு? நல்லா புரிஞ்சுக்கங்க. திமுக அணி வலுவா இருக்கு, எதிரில் அதிமுக ஒரு அணி. அவர் சொல்ற மாதிரி சகோதரர் சேலம் மணிகண்டன் சொல்ற மாதிரி தாவேகா தலைமையில் ஒரு தனி அணி கட்டப்பட்டால் அது யாருக்கு சாதகம்னா, நம்ம தலைப்பே அதுதான், எதையும் இந்த கூட்டணி அமைப்பதற்காக எதையும் செய்வதற்கு அதிமுக தயாரா இருக்கு. எதையும் அப்படிங்கிற வார்த்தையை நான் அப்படி எடுத்துக்கிட்டுமா? முதலமைச்சர் வேட்பாளர் விட்டு கொடுப்பாரா? முதலமைச்சர் பொறுப்பை விட்டு கொடுக்கணும்ல உங்களுக்கு ஒற்றை. அப்ப நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. விஜய் விட்டு கொடுப்பாரா? அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? அவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஸோ இந்த அணி அமைவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிது. நான் அமையவே அமையாதுன்னு சொல்ல, அது பெரிய அரிதான ஒன்று. இன்னைக்கு தேதிக்கு திமுகவில் எதிர்ப்பதற்கு வலிமையான ஒரு அணி வேணும். தாவேகா ஒரு அணியாகவும் அதிமுக ஒரு அணியாகவும் நின்றால் அது தேர்தல் களத்தில் திமுகவிற்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடும். அந்த அடிப்படையில் ஓரணியில் நிற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். தப்பில்லை. விஜய் விரும்ப மாட்டாரா? விஜய் விரும்ப மாட்டார் நான் சொல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஆசான்டேட் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். விஜய் தன்னுடைய எந்த விருப்பத்தையும் வெளிப்படையாக சொல்லவில்லை. விஜயினுடைய நம்ம எப்பவுமே பாலிடிக்ஸ்லங்க கடைசி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசுவோம். அப்படித்தானே பேசுவோம். கடைசி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்பது தாவேகா கூட்டணிக்கு தயார். விஜயனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்பது அதிமுகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது. நாளைக்கு விஜய் வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுல எடுத்து பேசலாம், தப்பு இல்ல. நான் ரெண்டு பேருடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேசுறேன். சோ இதுதான் இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய நிஜம். ஆனா அந்த கடைசி ஸ்டேட்மென்ட்ங்கிறது கரூர் சம்பவத்திற்கு முன்பானது. விஜயோட ஸ்டேட்மெண்ட் கரூர் ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம் அவர்ட்ட எந்த தகவலும் வரல இல்ல. இனிமேல் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சரி, நான் இப்படி சொல்றேங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இதுல ரெண்டாவும் எடுத்துக்கலாம். நான் இப்படி சொல்றேன், அவங்க ஸ்ட்ராங்கா மறுக்கவும் இல்ல, நிர்வாகிகள் சிலர் தான் மறுக்கிறாங்க, கீழ்மட்டத்துல சோசியல் மீடியால மறுக்கிறாங்க. விஜய் மறுக்க வேண்டாங்க, அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற யாருமே நினைச்சல. எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவங்களாவது மறுத்திருக்கணும். இதில் தாவேகா அதிமுக கூட்டணி என்பதை அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்க வேண்டும். இந்த நிமிடம் வரைக்கும் அவங்களும் நினைச்சல, அதிகாரப்பூர்வமாக மறுக்கவில்லை. ஸோ அந்த டோரை அவங்களும் பயந்து போய் எதற்கு பயந்து போய் இவர் சொன்னார்ல திமுக வந்து அப்படி அல்ல, அதல்ல. சிபிஐக்கும் பாஜகவிற்கும் பயந்து அஞ்சி வேற வழி இல்ல அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னு பாஜக மிரட்டுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இல்லை. ஓகே, மணிகண்டன் குறுக்கிட ஒரு மாதிரி ஷார்ட் உங்களோட ஷார்ட் பாயிண்ட்ஸ் வைங்க, நான் அடுத்த கெஸ்ட் கிட்ட போகணும். ஒன்றும் இல்லைம்மா, நான் இந்த விஜய்க்கு ஒரு தரப்பாகவும் அரசு மேல தப்பு இல்லைங்கோ, அரசாங்கத்துக்கு இந்த 41 பேர் செத்ததில் எதுவுமே இல்லைங்கோ இப்படி பேசுறவங்கள ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன். இந்த துன்பியல் சம்பவம் நடக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருந்தா இல்லைங்க பழனிசாமி எல்லாம் சரியா தான் பண்ணாரு, விஜய் தான் காரணம்னு சொல்லுவீங்களா? ஒண்ணு, நான் அதிமுக பாஜகவை ஆதரிக்க கூட வெளிப்படையா 41 பேர் அநியாயமா இறந்து போனதுக்கு விஜய் காரணம், இந்த அரசாங்கம் காரணம். தைரியம் இருக்குதா? இந்த மாதிரி உண்மை பேசுறதுக்கு தைரியம் இருக்குதா? நான் சொல்றேன், இருவரும் காரணம். திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு, ஐயா அமைதியா இருங்க, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும். இல்ல நீங்க பாயிண்ட் வச்சிட்டீங்க, மற்றவர்களுக்கான நேரம் தலைவர்கள் யாருமே மறுக்கல. சரிமா, ஒரு சின்ன கருத்து, சேலமணி சொல்ற கருத்து இல்லையா? எக்ஸாக்ட்லி ஹி இஸ் ரைட். அதிமுக ஸ்டாண்ட் அதுவா தான் இருந்திருக்கணும். நான் இது எல்லாத்தையும் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? விஜய் மீது இருக்கக்கூடிய பக்குவப்படாத, நான் முடிச்சிடறேன் சார், பக்குவப்படாத அரசியல்வாதியினுடைய செயல்பாட்டால் என்ன தீமைங்கிறத சொல்லிட்டு திமுக அரசின் மீதான குற்றங்களையும் திமுக அரசின் மீதான விமர்சனங்களையும் எடப்பாடி பழனிசாமி வைத்துவிட்டு இந்த நிமிடம் வரை ஏன் ஆதவர்ஜனா உள்ளிட்டவர்களை கைது செய்யவில்லை? ஜெயலலிதா இருந்தா கைது செஞ்சிருப்பாங்கன்னு சமூக வலைதளங்கள் வருதுல, இந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்திருக்கணும் நியாயமா. ஆனால் அரசியல் அதை தடுக்கிறது இல்ல. அவர் அதை நகரல. அவர் சேலமணி ஸ்டேட்மெண்ட் ரைட், நான் அக்ரி. ரெண்டு பேர் மீதும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை சரியானவராக சொல்ல வேண்டிய எடப்பாடி பழனிசாமி முற்றுமுழுதாக விஜய் பக்கம் சாய்கிறார் என்பதுதான் என்னுடைய